ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆதுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஆதுஸ் கிச்சனில் தக்காளி தொக்கை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த தக்காளி தொக்கை செஞ்சுட்டு நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா 1 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். இது கிட்டத்தட்ட ஊறுகாய் மாதிரி தான். இந்த தக்காளி தொக்கை செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். அந்த தக்காளியோட காம்பு பகுதியை இந்த மாதிரி எடுத்துகிட்டு க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா தக்காளியும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். க்யூப்ஸாக கட் பண்ணதை மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். இதில் 50 கிராம் பூண்டு, 50 கிராம் இஞ்சி, 3 காஞ்ச மிளகாய் இதை சேர்த்துட்டு எந்த தண்ணியும் சேர்த்தாமல் அரைச்சிக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடணும். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இதை குக்கரில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் அதில் வச்சிடலாம். மூடி வச்சு 10 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அடி பிடிச்சிரும்னு நினைப்பீங்க, ஆனால் இது அடி சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா தக்காளியில் நேச்சுரலாகவே அந்த தண்ணி விடுற தன்மை இருக்கிறனால அடி பிடிக்காது சுத்தமாகவே. இப்போ 10 விசில் வந்தாச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், தக்காளியோட கலர் நல்லா மாறியிருக்கு. இப்போ கடாயில் 1/2 கப் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு, நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்ச தக்காளி பியூரி இதை சேர்த்துட்டு, நான் நாட்டு தக்காளி எடுத்தங்காட்டி 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை. நான் நாட்டு தக்காளி எடுத்தங்காட்டி புளிப்பு தன்மை இருக்கிறனால நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதே நீங்கள் ஹைப்ரிட் தக்காளி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சர்க்கரை சேர்க்க தேவையில்லை. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிற வரைக்கும் வேகணும். அதனால் இதை மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்கா ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், இப்போ தண்ணி ஓரளவுக்கு அப்சர்வ் ஆகிடுச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம். இப்போ தண்ணி ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடுச்சு. நல்லா திரண்டும் வந்துருச்சு. இன்னொரு 2லேருந்து 3 நிமிஷம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடும். தக்காளி தொக்கு ரெடி ஆயிரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதும் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த தக்காளி தொக்கை சப்பாத்தி, தோசை கூட சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க சும்மாவே எடுத்து சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்டியான யம்மியான ரெசிபி. கண்டிப்பாக இந்த மாதிரி தக்காளியை வச்சு நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் கண்டினியூஸாக வேணும் அப்படின்னா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.